ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் சனி ராகும் கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் நெருங்கி இருக்காங்க. இப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்காவது சனி தசையோ இல்லை ராகு தசையோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நீங்களாம் கொஞ்சம் ஒரு கூடுதல் கவனத்தோடையும் வண்டி வாகனம் குடும்ப விஷயத்தில் உடல்நிலையில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 பேர் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸ் தான். அது கோச்சார ரீதியாக சனி ராகு திசை நடக்கிறவங்க மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி மற்றவங்களாம் இருக்கணும் சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி சனியோட லக்னத்தில் பிறந்த மகர கும்ப லக்னம் இவங்க எல்லாமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக ரொம்ப சண்டை போடாமல் வண்டி வாகனத்தில் வித்தை காட்டாமல் எப்பயும் போல் நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலே இருந்தாலே இந்த கோச்சார ரீதியாக இணைந்திருக்க இந்த சனியும் ராகும் கிட்டத்தட்ட அவங்க நெருங்கி இருக்காங்க இந்த டைமில். ஏன்னா சனி மீனத்துக்கு போயிட்டாரு, ராகு கும்பத்துக்கு வர போகிறார் இல்லையா? அதனால கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் இருக்கிறதுனால இந்த தசை சனி ராகு தசையில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது சில பாதிப்புகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கூட உடல் ரீதியாக நிறைய பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா செவ்வாய் நீச்சமாகி போய் கிடக்கிறாரு. இப்போ செவ்வாய் நீச்சமாகி போயிட்டு கடகத்தில் வலுவிழந்து இருக்கிறதுனால தற்போது செவ்வாய் தசை நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? நிறைய நீங்கள் பிறந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கலாம். அப்படி செவ்வாய் தசை நடக்கிறவங்களும் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கோச்சாரத்தையும் தசை புத்தியோட லிங்க் பண்ணலாம். அதுவுமே சில விஷயங்கள் நடக்குதுன்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பேசுகிறேன். தற்போது செவ்வாய் தசை, சனி தசை, ராகு தசை இந்த தசைகள் நடப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக கவனமாக இருக்கிறது உடல்நிலையிலும் சரி, வேலை விஷயத்திலும் சரி, குடும்ப விஷயத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இங்கே நடக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. செவ்வாய் தசை, சனி, ராகு தசை நடப்பவர்கள் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் ஜாதகத்தில் சனி, ராகு, செவ்வாய் இவங்களாம் சுபர்களோட தொடர்பில் இருந்தால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். சுபர்களோட தொடர்பு இல்லாமல் 8, 6, 12 இந்த மாதிரி தீய பாவங்கள் அமர்ந்து தசை நடத்துகிறாங்க. இப்போ குறிப்பாக செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு தசை நடத்துறாருன்னா, இப்போ அவர் கோச்சாரப்படி நீச்சம் அமைப்பு கிடக்கிறாரு, வலுவிழந்து கிடக்கிறாரு. ஏற்கனவே அவர் 8ஆம் இடத்துல வர இருக்காரு. அவர் 8ல இருந்து ஏற்கனவே சில பாதிப்புகளை ஏற்படுத்துவாருன்றனால, இப்போ அவர் நீச்சமாயும் கிடக்கிறாரு அப்படிங்கிறதுனால, நீங்களாம் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். மற்றபடி நீங்கள் நினச்சி கவலைப்பட வேணாம், பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.